பிரைஸ் தி லார்ட். போன வீடியோல நம்ம ஆதாம் ஏவலோட ஸ்டோரியை பார்த்தோம். நீங்க பார்க்கலன்னா பார்க்க போற ஸ்டோரியோட கண்டென்ட் காயின் ஆபேல். ஆண்டவர் ஆதாம ஏவாளின் தோட்டத்துல இருந்து விரட்டினதுக்கு அப்புறமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அழகான 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அந்த 2 குழந்தைங்கள்ல ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஆதாம் காயின்னு பேர் வச்சாரு, செகண்ட் குழந்தைக்கு ஆபேல்னு பேர் வச்சாரு. இந்த 2 குழந்தைங்களும் பெரிய பசங்களா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பையனான காயின் வெஜிடபிள்ஸை பயிரிடுறவரா மாறிடாரு. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கீரைகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயிரிடுற விவசாயியா மாறுறாரு. செகண்ட் பையனான ஆபேல் அவர் வீட்டுல இருக்கிற ஆடு மாடுகளை பாத்துக்கிறவரா மாறுறாரு. ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கலான்னு முடிவு பண்றாங்க. காயின் அவரோட தோட்டத்துல இருந்து சில பழங்களையும் வெஜிடபிள்ஸையும் எடுத்துட்டு வராரு. ஆனா சிறந்ததா எடுத்துட்டு வரல, சும்மா பழத்ததும் பழக்காததுமான பழங்கள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வராரு. ஆனா ஆபேல் அவரோட மந்தையில நல்லா தேடி தேடி பார்த்து குழு குழுன்னு இருக்கிற ஆடா எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறாரு. ஆண்டவர் ஆபேலோட காணிக்கைகளை சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. ஆனா காயின் செலுத்தின காணிக்கைகள் மேல ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அதனால அவரோட காணிக்கைகளை ஆண்டவர் ஏத்துக்கல. இதனால காயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா அது, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பையன், நம்ம தான் அண்ணன், நம்மளை தாண்டி நம்ம தம்பி கொடுத்த காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்கிறாரு, ஆனா நான் கொடுத்த காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்கலன்னு சொல்லி தம்பி மேல பொறாமப்பட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் காயினை பார்த்து, ஏன்பா நீ இந்த மாதிரி எரிச்சலா உட்காந்துட்டே இருக்க, நீ நல்லது பண்ணா உனக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணினா பாவம் தான் உன் வாசற்படியில படுத்திருக்கும்னு சொல்றாரு. ஆனா காயின் ஆண்டவர் சொல்றதுலாம் கேட்கிற மாதிரி தெரியல. அவர் கோவமா எரிச்சலோடு தான் சுத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் காயினும் ஆபேலும் வயல்ல இருக்கும்போது காயினுக்கு ஆல்ரெடி இருந்த கோவத்துல ஒரு பெரிய கல்லை எடுத்து போட்டு ஆபேல கொலை பண்ணிடுறாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப சைலண்டா நல்ல பையன் மாதிரி இருந்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஏப்பா உன் தம்பி ரொம்ப நேரமா காணுமே, அவன் எங்க போனான் அப்படின்னு கேட்கிறாரு. என் தம்பி பின்னாடியே போயிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எங்க போயிட்டு இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா, அவன் எங்க போனான்லாம் எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப தைரியமா நம்ம ஆண்டவர்கிட்டயே போய் சொல்லிடுறாரு. நம்ம ஆண்டவருக்கு தான் ஆல்ரெடி எல்லாமே தெரியுமே. உன் தம்பியோட ரத்தம் பூமியில இருந்து என்னை கூப்பிடுது, நீ இப்படி அநியாயமா உன்னை கொலை பண்ணிட்டல, நீ இந்த மாதிரி பண்ணனால உன்னை நான் இந்த இடத்த விட்டு துரத்து விட்டுறேன்னு சொல்லி அவன் நெத்தி மேல ஒரு அடையாளத்தை போட்டு அந்த இடத்த விட்டு துரத்திடுறாரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பொறாமப்படுறதுன்றது ரொம்ப பெரிய பாவம். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், நம்ம ஃபேமிலியா இருந்தாலும், நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருந்தாலும் யார் மேலும் நம்ம பொறாமப்படக்கூடாது. ஆமென்.